இதிலேயே பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கிடச்சிது அப்படின்னா ப்ளே பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளே ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இந்த டைப் ஆஃப் ஒர்க் வந்து எனக்கு ஒன்று ப்ளே ஆச்சு. இது வந்து அடுத்தடுத்து ப்ளே ஆகும். எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து என்ன ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ட் சம்மரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் 24 ஷாப்பிங் ரிசிப்ட் அப்படின்னு போட்டிருக்கு. டோட்டல் இதில் வந்து நம்ம எதை டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டலை மட்டும் டைப் பண்ண போகிறோம். மொத்தமாக வந்து 24 ரிசிப்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த 24 ரிசிப்டில் இருக்கிற டோட்டலை மட்டும் நம்ம வந்து டைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து டு என்ஷூர் யூ ஆர் ரிவார்டட் ஃபார் திஸ் ஹிட் ரிவ்யூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் வேலிட் ரிசிப்ட். இங்கே வந்து வேலிடான ரிசிப்ட் இல்லாத ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் வேலிட் ரிசிப்ட்ஸ். என்னென்னலாம் வந்து வேலிடே இல்லாத ரிசிப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோ ரிசிப்ட் இஸ் டாக்டர்டு, யூசர் ரோட் இன் எ டிஃப்ரெண்ட் டோட்டல். அதாவது இந்த பில் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரிஜினல் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், சப் டோட்டல் பார்த்தீங்கன்னா 12.52 இருக்குது. ஆனால் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 131.75 இருக்குது. இப்போ வந்து இந்த சப் டோட்டலை விட இது வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. 60 சென்ட் சேர்த்தோம் அப்படின்னா 13.12 இருக்கும். ஆனால் வந்து இங்கே 131.75 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து இவங்களாக எழுதியிருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிற ரிசிப்ட் வந்து நல்லா கவனமாக பார்த்துக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா வேலிடான ரிசிப்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ரோட் இன் டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன் டேட். அதே மாதிரி இங்கே டேட்டும் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேட்டா இல்லாமல் 2013 2015 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த டேட்டு வந்து இவங்க எழுதியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து நான் வேலிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரெண்டையும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து when you finished your receipt use right arrow key to move the next. இப்போ வந்து ஒரு ஹிட்டில் வந்து நம்ம டோட்டலை இந்த ஹிட்டோடைய டோட்டலை டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ரிசிப்டோடைய டோட்டல் டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். 24வது ரிசிப்ட் வந்து நிற்கும்போது உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட்டுங்கிறது வந்து போய் சப்மிட்டுங்கிறது மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பண்ணலாம். எந்தெந்த ரிசிப்டில் எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது இங்கேயே போட்டுக்கிறாங்க, ப்ளீஸ் பே அட்டென்ஷன் அண்ட் டோன்ட் என்டர் டோட்டல் சேவிங்ஸ் கேஷ்பேக் டோட்டல். இப்போ வந்து டோட்டல் சேவிங்ஸுங்கிறத டைப் பண்ணக்கூடாது, கேஷ்பேக் டோட்டலுங்கிறதையும் டைப் பண்ணக்கூடாது. இது ரெண்டுமே வந்து டோட்டலில் கணக்கு வராது. இன் சம் கேசஸ் யூ கேன் ஃபைண்ட் டோட்டல் ஆஸ் பேலன்ஸுன்னு போட்டிருக்கோம், அப்புறம் பேலன்ஸ் டியூன்னு போட்டிருக்கோம், அப்புறம் அமௌண்ட் டியூன்னு போட்டிருக்கோம். இந்த 3 கேட்டகரியில் இருக்கிற டோட்டலை மட்டும்தான் டோட்டலாக நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி இங்கேயே கொடுத்துட்டாங்க. நல்லா கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு வெப்சைட்டில் ரெசிப்ட் இருக்குது, இது என்னங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ரெசிப்ட்டு கீழே வந்து டோட்டல் இருக்கும். சப்டோட்டலுக்கும் டேக்ஸுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா டேக் அவுட் டோட்டல்னு இருக்குது. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா இது வந்துச்சு அப்படின்னா இதுதான் டோட்டலு. கேஷ்லெஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஸோ எது கரெக்டான அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.28 இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம டைப் பண்ணிக்கலாம் 20.28. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ அடுத்த ரெசிப்ட் பார்க்கலாம். இதில் வந்து டோட்டல் எது அப்படின்னா டேக் அவுட் டோட்டல். இங்கே வந்து லைட்டாக அழிஞ்சிருக்கு, பரவாயில்ல. இருந்தாலும் வந்து இதுதான் வந்து அந்த சப் டோட்டல் ப்ளஸ் வந்து டேக்ஸு ரெண்டு சேர்த்துனா இந்த என்ன அமௌண்ட் வருதோ இதுதான் வந்து டோட்டல். ஸோ இந்த அமௌண்ட் வந்து 1.09 இதுதான் வந்து டோட்டலு. கீழே சேவிங்ஸும் கொடுத்துருக்காங்க, இதை போடக்கூடாது, நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து டேக் அவுட் டோட்டலுங்கிறது இதுதான் வந்து டோட்டல் 10.62 சாரி 10.62. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ இங்கே இது எங்கே டோட்டல் இருக்குங்கிறத நீங்களே ஃபைன் பண்ணி பாருங்கள்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஈட் இன் டோட்டல்னு போட்டிருக்குறாங்க 13.83. ஸோ இதுதான் டோட்டலு 13.83. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ அடுத்தது வந்து டோட்டல்னே போட்டிருக்காங்க பாருங்கள் 9.54. இதுதான் வந்து டோட்டலு. ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இங்கே டேக் அவுட் டோட்டல் 10.67. ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சரியாக தெரியல, முயற்சி பண்ணி பாருங்கள். சப்போஸ் வந்து நல்லா தெரிஞ்சுதுன்னா மட்டும் டைப் பண்ணுங்கள். இங்கே வந்து 25.57 என்ன சம்திங் தெரியல. ஒருவேளை இங்கே தெரியல அப்படின்னா இங்கே வந்து பிளரிங்கிறது இருக்குது. இங்கே பிளரிங்கிறது கிளிக் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஏன்னா பிளரியாக தான் இருக்குது, சரியாக நமக்கு தெரியல, ஆனால் பிளரியே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த இதுதான் டேக் அவுட் டோட்டல்னு போட்டிருக்கோம். ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து இந்த இமேஜ் கட்டாயிருக்கு. கட்டாயிருந்தாலும் நமக்கு வந்து ஓரளவு கெஸ் பண்ண முடியும். 15.77 இதுதான். ரொம்ப கெஸ் பண்ண முடியாத சூழ்நிலையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் ரிசீவ்ட் இன்க்ளூடிங் பிஸ்னஸ் நேம் டோட்டல் ப்ரொவைடர் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இந்த இதில் டோட்டல் பார்த்தீங்கன்னா 1.05 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா டேக் அவுட் டோட்டலில் 22.44. ஓகே இதுதான் டோட்டலு. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்தது வந்து இங்கேயே டோட்டல் என்ன இருக்குது அப்படின்னா 7.87 இதுதான் டோட்டலு. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இதில் எது டோட்டல் அப்படின்னா 13.34 இதுதான் டோட்டலு. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இதில் வந்து 9.26 டேக் அவுட் டோட்டல் இருக்குது. இதுதான் வந்து டோட்டலு. நெக்ஸ்ட்டு டேக் அவுட் டோட்டல் 18.91. ஓகே இதில் டோட்டல் எது பார்த்தீங்க அப்படின்னா 10.02 தான் டோட்டலு. இதில் டோட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 9.96. $16.72 இதுதான் டோட்டலு. இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 6.16. ஸோ ஓகே இதில் டோட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10.13. $4.52. $3.18. 13.13. 9.11. ஸோ லாஸ்ட் ரிசீப்ட் வந்தாச்சு. டோட்டல் பார்த்தீங்கன்னா 20.78. ஓகே முடிச்சாச்சு. இதுக்கு டோட்டல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour கொடுத்துருக்காங்க. நமக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டுக்கே வந்து ஒரு 5 minutes டைம் எடுத்துக்கும். ஏன்னா 24 ரிசிப்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ 24 ரிசிப்ட் தான் வந்திருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. சப்மிட்ங்கிற பட்டன் காமிக்குது. இங்கே சப்மிட்ங்கிறத கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சப்மிட் ஆகும். என்டர் அடித்தா சப்மிட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இந்த வந்து சப்மிட்ங்கிறத கிளிக் பண்ணுவோம். சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே அடுத்த 8 காமிச்சிருக்கு. இப்போ தான் ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி தான் க்ரியேட் ஆகிருக்கு. 5 சென்ட்டு
18 ஹிட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஒர்க்கு அப்படின்னா 12 ரெசிப்ட் வந்து டைப் பண்ணணும். என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸும் டேட்டும் டைப் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இனி வரக்கூடிய வீடியோக்களில் பேனலை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். பேனலில் வந்து ரெகுலரான ஒர்க்கு வந்துட்டு தான் இருக்குது. பட் வந்து கம்மியாக தான் வருது. இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் வந்து எடுக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்ரூவ் ஆயிரும். 5 சென்ட்டை பொறுத்த வரைக்கும் உடனே அப்ரூவ் ஆயிரும். இதே 3 சென்ட் 6 சென்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே அப்ரூவ் ஆகாது. 3 டேஸ் மேலே ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.